அரசியலிருந்து எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து கட்டும் வகையில தான் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் ஆகியோரும் வரைந்து கட்டிக்கொண்டு களம் இறங்க இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலானது வெளிவந்திருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி குரல் கொடுத்துட்டு வந்தார். இதை தொடர்ந்துதான் அவர் பதவியிலிருந்து நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து அதிமுக அரசியல் நிலவரம் குறித்தும் பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை முழுக்க முழுக்க வழி நடத்துவதே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் என்ற தகவலானது வெளிவந்திருக்கு. ஏற்கனவே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் 2 முறை சந்தித்தும் பேசியிருக்காரு. அதிமுக மேலிடத்துல அனுமதி இல்லாமல் அவரை தனிப்பட்ட முறையில டெல்லி சென்று பேசியிருக்காரு. அப்போதெல்லாம் அவர் என்ன பேசினார் என்பது வெளியவே தெரிய வரவில்லை. இப்போது செங்கோட்டையனை பொறுத்த வரையில தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற கோபத்துல தான் உச்சகட்டமாக இந்த முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. ஏற்கனவே தமிழக அரசியலை பொறுத்த வரையில அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்பது டெல்லி பாஜக மேலிடத்தின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி உத்தரவின் பேர்ல தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செயல்பட்டு வராரு. இந்த நிலையில சமீபத்தில் சென்னை வந்திருந்த நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திப்பதாக இருந்துச்சு. இதற்கு செங்கோட்டையனுக்கு அனுமதி கிடைக்கவில்லைன்னு நிர்மலா சீதாராமன் அந்த அனுமதியும் மறுத்திருக்காரு. இதன் பின்னர் அவர் செங்கோட்டையனை கைபேசியில் அழைத்து சென்னையில் நீங்கள் வந்து என்னை சந்தித்தால் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற விஷயம் வெளியே தெரிந்துவிடும், அதற்காக தான் சென்னையில் உங்களை நான் சந்திக்க அனுமதி தரவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 5ஆம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னை கட்சியை விட்டு நீக்கிய நிகழ்வு இவையெல்லாம் குறித்தே உடனுக்குடன் நிர்மலா சீதாராமனிடம் செங்கோட்டையன் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. இதனை தொடர்ந்துதான் நிர்மலா சீதாராமன் அழைப்பின் பேரில் தான் செங்கோட்டையன் டெல்லி சென்றிருக்காரு. நிர்மலா சீதாராமன் காரில் செங்கோட்டையன் ஒன்றாக பயணித்து அமித்ஷாவையும் அவரது வீட்டிற்கே சென்று சந்திச்சும் பேசியிருக்காரு. அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததே நிர்மலா சீதாராமன் தான் என்று சொல்கின்றார்கள். கட்சியை ஒருங்கிணைக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்திவிட்டு செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி அமைக்கலாம் என டெல்லி பாஜக மேலிடம் ஆலோசனையும் செஞ்சுட்டு வருது. இதற்கிடையே ஒருங்கிணைப்பு விவகாரத்துல முடிவு கட்டும் வகையில தான் சசிகலாவை மட்டுமே அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாம், இதன் மூலம் டெல்லி பாஜக தொந்தரவுல இருந்து விடுபடலாம் என எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே எந்த நேரமுமே சசிகலா அதிமுகவில் இணைப்பு என்ற செய்தி வெளிவரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து பல திட்டங்களை செங்கோட்டையனிடம் நிர்மலா சீதாராமன் பேசியதாகவும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான விஷயங்களை செங்கோட்டையனின் அடுத்த கட்ட முடிவுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கிடையே செங்கோட்டையன் பதவி நீக்க விவகாரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் திடீரென்று குரல் எழுப்பியிருக்காரு. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியது தவறு, எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்டவர் என்றெல்லாம் பேசியிருக்கும் அவர் கூவாத்தூரில் என்ன நடந்தது என்பதை ஆதாரத்துடன் வெளியிடுவதாகவும் கூறியிருக்காரு. கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகுதான் அடுத்த ஆட்சி அமைவது குறித்து 2017ஆம் ஆண்டு கூவாத்தூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் தான் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுதே செங்கோட்டையன் கட்சி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலை நிலவியிருக்கு. ஆனால் பணப்பேரம் தொடர்பாக முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுது. கூவாத்தூர்ல கோடிக்கணக்கான பணப்பேரங்கள் பேசப்பட்ட பொதுச் செயலாளர் பதவி விலை கொடுத்து வாங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. கூவாத்தூர் நிகழ்வுல முக்கிய பங்காற்றியவர் முக்குளத்தூர் புலிகள் படை தலைவரான கருணாஸ். ஏற்கனவே கருணாஸ் பேசிய பேட்டிகளின் போது கூவாத்தூரில் மிகப்பெரிய பணப்பேரம் நடந்தது, எனக்கு கூட கோடிக்கணக்கில் பணம் தருவதாக சொன்னார்கள், ஆனால் நான் அதை வாங்கவில்லை, யார் யார் வாங்கினார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் என்று பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் தற்பொழுது அந்த
வெடிகுண்டை திரும்ப வீசி இருக்கிறார் கருணாஸ் அவர்கள். கூவாத்தூர்ல நடந்த விஷயங்களை வெளியே சொல்வது அநாகரிகமானது. ஆனால் வெளியே சொல்லாமல் இருக்கிறேன். ஆனால் விரைவிலேயே தகுந்த ஆதாரங்களுடன் அதை நான் வெளியிட போகிறேன் என்றும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்ப வேண்டாம். அவர் கட்சிக்கு உண்மையாக இருப்பது போல் பேசுவார் என்றும் கூறியிருக்காரு. முக்குளத்தோர் புலிப்படை தலைவராக இருக்கக்கூடிய கருணாஸ் சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காரு. தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்து பணியாற்றிட்டு வராரு. சமீபத்துல வெளிநாடு சென்று திரும்பிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய அளவுல தொழில் முதலீட்டை ஈர்த்து வந்தது குறித்து அவர் தனது பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.